ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். நீங்க திடீர்னு திருப்பதி கிளம்புவீங்க. அதாவது பெருமாள் பார்க்க கிளம்புவீங்க. அங்க பார்த்தீங்கன்னா ரூம் கிடைக்குமா? கிடைக்காதா? எப்படி ரூம் எடுக்கிறது? அத கீழ் திருப்பதில எப்படி ரூம் ஈஸியா எடுக்கலாம்? அதேமாரி பார்த்தீங்கன்னா, மேல் திருப்பதில போய் எப்படி நம்ம ரூம் எடுக்கிறது? ரூ. 50 ரூம் இருக்குங்க, ரூ. 100 ரூம் இருக்குங்க, ரூ. 1000 ரூம் இருக்குங்க. நம்ம அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்? நம்ம எந்த டைமுக்கு போனோம்னா, நம்ம சீக்கிரமா ரூம் எடுக்கலாம்? அத பத்தி ஃபுல்லா சொல்ல போறேங்க. திருப்பதியில பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாஸ் இருக்குங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லங்க இந்த விஷ்ணு நிவாஸ் இருக்குங்க. நம்ம நேரடியா போனோம்னா ரூம் எடுத்துக்கலாங்க. இங்க சிங்கிள் பெர்சனுக்கு ரூம் குடுக்க மாட்டாங்க. நம்ம ஃபேமிலியோட மினிமம் 2 பேர் இருந்தா மட்டும் தான் விஷ்ணு நிவாஸ்ல நம்ம திருப்பதி தேவஸ்தானம் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் குடுப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க லைன் நின்னு யாராவது ஒருத்தர் நின்னா போதுங்க. மினிமம் ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில கூட்டம் எல்லாம் கிடைக்குங்க. இல்லைன்னா அதிகபட்சம் 3 மணி நேரம். நம்ம லைன் அப்படியே ஒவ்வொருத்தரா உட்கார்ந்து போனோம்னா, நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க. நீங்க கூட்டம் இல்லாத டைம்னா 2 மணி நேரத்தில நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா, சனி, ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் கூட 4 மணி நேரம் கூட ஆகக்கூடிய டைம்லாம் இருக்குங்க. நீங்க விசில் நிவாஸுக்கு உள்ள போனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா, மேல காமிச்சது பார்த்தீங்கன்னா, இதான் ரிசப்ஷன் கவுண்டருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் எடுக்கலாங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, டிவியில டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குங்க. இங்க மேல காமிச்சதும் பார்த்தீங்கன்னா, 300 ரூம் இருக்குங்க. உங்களுக்கு 800 ரூம் இருக்குங்க. 800 ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏசி ரூமுங்க. 300 ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஏசி ரூமுங்க. இது மேல ஸ்லிப் ஒண்ணு குடுப்பான். அந்த ஸ்லிப்ல நம்முடைய அட்ரஸ், இந்த டீட்டெயில், ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணிட்டு, நம்ம ஆதார் கார்ட காமிச்சுட்டு, நம்ம மேல காமிச்சது மாரி நம்ம ரூம் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேஷ் எங்கேயும் வாங்க மாட்டாங்க. எல்லாமே ஜிபே அவங்க கார்ட் பேமெண்ட்டு இல்ல கிரெடிட் கார்ட் அது மட்டும் தான் வாங்குவாங்க. கேஷ் எங்கேயும் வாங்க மாட்டாங்க. அதுமாரி தான் ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 நாள் மட்டும் தான் ரூம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 1 நாள் குடுப்பாங்க. நீங்க போய் இந்த ரிசப்ஷன் கவுண்டர்ல சொல்லணுங்க. சார் எனக்கு இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் வேணும்னு சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் 48 மணி நேரம் மட்டும் நம்ம திருப்பதியில நமக்கு ரூமுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் தான் எடுத்தேங்க. இது 800 ரூமுங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. கிங் சைஸ் பெட் போட்டிருக்காங்க. மினிமம் ஒரு 4 பேரும் கூட தங்கிக்கலாம். ஒரு சின்ன ஒரு டீபாய் மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் இல்லாம நீட்டா கிளீனா வச்சிருக்காங்க. இந்த டைல்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏசி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் ஏசி பார்த்தீங்கன்னா, புது வகை ஏசி தான் மாட்டியிருக்காங்க. உங்களுக்கு ரிமோட் குடுக்க மாட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு சிங்கிள் கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோல் தான் இருப்பாங்க. இப்போ நார்மலான இது கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா, நல்லா நீட்டாவும், கிளீனா இருந்ததுங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ஷீட் கவர் ஆகட்டும், இந்த பெட் ஆகட்டும், ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரூம். அதாவது பிரைவேட் ரூம்ல எப்படி இருக்குமோ, அதை விட நீட்டாவே இருந்ததுங்க. நம்ம திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரூம் பார்த்தீங்கன்னா நீட்டா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு 2 சேர் குடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, செல்ஃப்ல ஒரு இது மாரி லாக் மாரி குடுத்துருக்காங்க. நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்க மாரி குடுத்துருக்காங்க. இந்த ரூம் கொஞ்சம் பெருசாவே இருக்குங்க. இந்த ரூம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன பேரும் கூட தங்கிக்கலாங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 10 பேரும் கூட நாங்க தங்கிக்கிட்டோங்க. அத பத்தி அவங்களே மினிமம் 2 பேருங்க. மேக்ஸிமம் 10 பேரும் கூட நம்ம இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிக்கலாங்க. இந்த ஏசி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஒரு ஒரு 2 நிமிஷத்திலே கூலிங் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. சவுண்டெல்லாம் அதிகமா வரலைங்க. மேக்ஸிமம் எந்த அளவுக்கு நார்மலா இருக்குமோ, இந்த 1 டன் ஏசி தான் நமக்கு குடுத்துருந்தாங்க. நாங்க லாஸ்ட் டைம் போனோம்போது இந்த 10 பேரும் கூட இந்த ரூம்ல நாங்க தங்கிட்டோங்க. ரூம் இன்னும் கொஞ்சம் பெருசாவே இருக்குதுங்க. உங்களுக்கு இதே மாரி ரூம் தான் பார்த்தீங்கன்னா 300 ரூம் இருக்குங்க. அந்த 300 ரூமுக்கு 800 ரூமுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 800 ரூம்ல ஏசி இருக்குங்க. இந்த 300 ரூம் இதே மாரி தான் இருக்குங்க. பட் அவங்களுக்கு ஏசி இருக்காது. இதுக்கு அதுக்குள்ள இதுதான் ஒரே வித்தியாசம் இதுதானுங்க. அடுத்தது பாத்ரூம் எப்படின்னு காட்டுறேன் பாருங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நீட்டா இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா கிளீசர் குடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நீட்டா இருந்ததுங்க. உங்களுக்கு டேபு, இந்த பக்கெட்டு அது எல்லாமே குடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர் குடுத்துருக்காங்க. எல்லா ரூமுமே வாட்டர் ஹீட்டர் குடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாவும், கிளீனாவும் இருந்துச்சுங்க. உங்களுக்கு வாஷ் பேசின் உள்ளேயே குடுத்துருக்காங்க. உள்ளேயும் இருக்கு. அதேமாரி வெளியும் இருக்குங்க.
உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருமலையில வந்து எப்படி ரூம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க திருமலைக்கு மேல போனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா, இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் சொல்லுவாங்க. இந்த சிஆர்ஓ ஆஃபீஸில பார்த்தீங்கன்னா, இத வந்து அதான் லைன் நின்றுருப்பாங்க. காலையில வந்து 5 மணிக்கு வந்து அந்த கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நம்ம ஃபேமிலில வந்து யாராவது ஒருத்தர் மட்டும் லைன் நின்னா போதுங்க. கண்டிப்பா வந்து ஆதார் கார்டோ ஒரிஜினலோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸோ கண்டிப்பா வேணுங்க. நீங்க திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பெர்சனுக்கு வந்து ரூம் குடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து குறைஞ்சது 2 பேர் இருக்கோணுங்க. 2 பேர் இருந்தா மட்டும் தான் அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்க வந்து கீ வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா, செக் பண்ணுவாங்க. நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ரூம் வந்து எடுக்க முடியுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, இதா வந்து சிஆர்ஓ கவுண்டருக்கு நீங்க உள்ள போனீங்கன்னாவே, இந்த 10 கவுண்டர் இருக்குதுங்க. அந்த 10 கவுண்டர்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஃப்ரீயா இருக்குதோ அதில போய் நம்ம லைன்ல உட்காந்துட்டு, அதில வந்து ரூ. 50 ரூம் இருக்குங்க, ரூ. 100 ரூம் இருக்குங்க. அதேமாரி ரூ. 1000 ரூம் இருக்குங்க, ரூ. 1500 ரூம் இருக்குங்க. அதாவது கூட்டத்த பொறுத்து வந்து அந்த ரூம் வந்து டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குதுங்க. நீங்க ரூ. 50 ரூமோ, ரூ. 100 ரூமோ வந்து நீங்க இந்த 2ல ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ண முடியாதுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்ப்யூட்டரே வந்து டிசைட் பண்றது தாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா அலாட்மென்ட் பண்றது கம்ப்யூட்டர் தாங்க. அதனால வந்து ரூ. 50 ரூமும் ஒரே மாரி தான் இருக்குங்க. ரூ. 50 ரூமு, ரூ. 100 ரூமுங்க. நீங்க வந்து அந்த டிவில டிஸ்ப்ளே ஆகும்போது மட்டும் தான் நமக்கு அந்த ரூ. 50 ரூம் கிடைச்சிருக்கா, ரூ. 100 ரூம் கிடைச்சிருக்கு நமக்கு தான் அப்ப தான் தெரியுங்க. நீங்க அந்த 1000 ரூமும், 1500 ரூமும் நம்ம நம்ம சொல்லி நம்ம வாங்கிக்கலாங்க. அதுக்கு தனி லைன் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 தனி லைன் இருக்கு. 1500 தனி லைன் இருக்குங்க. உங்களுக்கு மேல காமிச்சிருக்கும் வந்து ஸ்லிப் ஒண்ணு குடுப்பாங்க. அந்த ஸ்லிப்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்பர் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் தான் வந்து நமக்கு டிவிலருந்து டிஸ்ப்ளே ஆகுங்க. நமக்கு வந்து ரூ. 50 ரூமா, இல்ல வந்து ரூ. 100 ரூம் வந்து எதுல டிஸ்ப்ளே ஆகும். அந்த நம்பர பண்ணி ஒரு நீங்க டிக்கெட் வாங்குனதுலருந்து பார்த்தீங்கன்னா, வந்து மினிமம் ஒரு 1 ஹவர் இல்ல 2 மணி நேரம் அந்த கூட்டத்த பொறுத்துங்க. கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தா கூட குறைஞ்சு ஒரு 4 மணி நேரம் கூட ஆகும் வாய்ப்புகளும் இருக்குங்க. நீங்க வந்து நம்ம இந்த டிவில பார்த்தீங்கன்னா, நம்பர் வந்து நமக்கு வந்து வருங்க. பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர வந்து ஸ்லாட் வந்து ஓடிட்டே இருக்குங்க. இப்ப எந்தெந்த நம்பர் வந்திருக்குது அப்படின்னு நம்ம டிவிலயே பார்த்துட்டே இருக்கலாங்க. நீங்க வந்து டிவி முன்னால அந்த ஏஆர்பி கவுண்டர் இருக்குங்க. கொஞ்சம் வெளிய 2, 3 இடத்துல வந்து டிவி வச்சிருப்பாங்க. இத நம்ம பார்த்துக்கலாங்க. நீங்க திருமலையில சிஆர் ஆஃபீஸ் போனீங்கன்னா, முதல்ல இந்த டிவி டிஸ்ப்ளேய பார்த்துக்கங்க. நீங்க வந்து ரூ. 50 ரூமு, ரூ. 100 ரூமு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. அதேமாரி ரூ. 1000 ரூம் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. அதேமாரி எஸ்இசி டோக்கன் நிலவரம் பார்த்துக்கலாங்க. அதாவது லாக்கர்ஸ்ல வந்து எந்தெந்த பிஎஸ்சி 1, பிஎஸ்சி 2, பிஎஸ் 3 அதேமாரி பார்த்தீங்கன்னா, மாதவரம் அதில பார்த்தீங்கன்னா, எந்த மாரி வந்து லாக்கர்ஸ்ல வந்து ஃப்ரீயா இருக்குது, இது எல்லாமே இந்த டிவில டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணினாவே, எல்லாமே நம்மளருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதில வந்து முக்கியமான விஷயம்னு சொல்லிடுறேங்க. அதாவது டிவியில வந்து நம்ம நம்பர் டிஸ்ப்ளே ஆனோனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருங்க. அந்த எஸ்எம்எஸ்க்கு வந்து எந்த காட்டேஜோ, அதில வந்து இந்த டிவி டிஸ்ப்ளேனாலேருந்து நீ அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்க வந்து அந்த காட்டேஜுக்கு போய் நம்ம வந்து கீ வாங்கிருவோணுங்க. அங்க என்ட்ரி இருக்குங்க. அந்த கம்ப்யூட்டர்ல என்ட்ரி போட்டோனே உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. எத்தன பேர் வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து கீக்கு வந்து அங்க குடுப்பாங்க. அது வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, அந்த டிவி டிஸ்ப்ளே ஆனது 2 மணி நேரத்துக்கு உள்ள போயிரும். இது முக்கியமான கண்டிஷனுங்க. உங்களுக்கு முதல்ல வந்து 100 ரூம் எப்படி இருக்குன்னு வந்து காட்டுறேன் பாருங்க. அதாவது நான் எனக்கு கிடைச்சு பார்த்தீங்கன்னா 100 ரூம் தாங்க. நீங்க வந்து நேரடியா போனாலும் வந்து இந்த ரூம் கிடைக்கும். அதேமாரி ஆன்லைன்ல போனாலும் இந்த ரூம் கிடைக்குங்க. இது வந்து வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் 2 குடுத்துருக்காங்க. நீங்க உள்ள போனீங்கனாவே நான் வந்து கீ வாங்கிட்டேங்க. கீ வாங்கிட்டு நீங்க உள்ள போனீங்கனாவே வந்து நமக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டில இருக்குங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ரூம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் வந்து 1 ஃப்ளோர், 2ண்ட் ஃப்ளோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆரோ வாட்டர் அங்கங்க வச்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, பெரிய வராண்டா இருக்குதுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நெறைய ரூம்ஸ்லாம் இருக்குங்க. நம்ம திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா, ரூம்ஸ் எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, எனக்கு உள்ள போனோனே பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு 2 கட்டில் போட்டிருக்காங்க. அதேமாரி நீங்க வந்து இந்த கம்பளி குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கம்பளி குடுத்துருந்தாங்க. நீங்க வேணும் எக்ஸ்ட்ரா வேணுனாலுமே நீங்க வந்து ரிசப்ஷன்ல கேட்டீங்கனாலும் அவங்க குடுப்பாங்க. ஒரு சில டைம் வந்து அமௌண்ட் வந்து ஒரு ₹50 கேட்பாங்க. ஒரு சில டைம் கேட்க மாட்டாங்க. நீங்க வேணாலும் வாங்கிக்கலாங்க. நான் லாஸ்ட் டைம் போன இந்த ரூம் வந்து நாங்க 8 பேர் தங்கிட்டோங்க. பெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் தங்கிட்டு அதேமாரி கீழ வந்து கம்பளி விரிச்சு நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர் நாங்க கீழ படுத்துக்கிட்டோங்க. நம்ம திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 2 பேர் இருந்தா ரூம் குடுப்பாங்க. மேக்ஸிமம் நீங்க எத்தன பேரும் கூட தங்கிக்கலாங்க. இந்த ரூம்ல வந்து குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா நல்லா தூங்கணும். ஒரு 8 பேர்லேருந்து 10 பேரும் கூட நம்ம படுத்துக்கலாங்க. ரூம்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களுக்கு முதல்ல இந்த கட்டில்ல வந்து நான் நடுவுல போட்டிருந்தேன். நாங்க வந்து ஓரமா தூக்கி போட்டோங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, 2 சேர் குடுத்துருக்காங்க. 2 சேர் குடுத்துருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஷெல்ஃப்ல தனியா ஒண்ணு குடுத்துருக்காங்க. சின்ன ஒரு டேபிள் குடுத்துருக்காங்க.
ஒவ்வொரு ரூமும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த மாரி 2 காட்டு தான் போட்டிருப்பாங்க. 2 பார்த்தா 2 சேர் குடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் ஒரே மாரி தான் இருக்குங்க. அடுத்து பார்த்தா வாஷ் பேசின் இருக்குங்க. அது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குமே ஃபர்ஸ்ட்டு இந்த பாத்ரூமுக்கு இடையில சின்ன வாஷ் பேசின் குடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டாய்லெட் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா ரூம்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து வாட்டர் ஹீட்டர் குடுத்துருக்காங்க. முதல்ல அந்த ரூம் வாட்டர் ஹீட்டர் இருக்காது. காமனாவே பிடிக்கிற மாரி இருக்குங்க. பட் இந்த வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் குடுத்துருக்காங்க. அடுத்தது அம்பர் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்றேங்க. அப்ப அந்த அம்பர் ரூம் எனக்கு எஸ்என்ஜி காட்டேஜ் வந்து லாஸ்ட் டைம் போனவே நான் எடுத்தேங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே மரத்துக்கடியில இருக்குங்க. எல்லாம் சின்ன தனித்தனி காட்டேஜா இருக்குங்க. 100 ரூம் பார்த்தீங்கன்னா, ஒரே சிங்கிள் பிளாக்கா இருக்குங்க. பட் அந்த அம்பர் ரூம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பில்டிங் வந்து தனித்தனியா இருக்குங்க. எல்லாம் மரத்துக்கடியில இருக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து ரூமு கீழயே வந்து நம்ம கார் பார்க்கிங்லாம் வண்டியெல்லாம் நிறுத்திக்கலாங்க. அங்கங்க நெறைய இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கார் நிறுத்துறதுக்கு, இங்க டூ வீலர் நிறுத்துறதுக்கு மேக்ஸிமம் எல்லாமே அந்த ரூம் கீழ நிறுத்திக்கலாங்க. இதான் வந்து எஸ்என்ஜி காட்டேஜுங்க. அடுத்தது அம்பர் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்றேன் காட்டுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு இரும்பு கேட் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதிலே வந்து நம்ம வந்து சாவிய பூட்டிக்கலாங்க. அடுத்தது உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 50 ரூம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசாவே இருக்குங்க. 100 ரூம விட அந்த 50 ரூம் வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாவே இருக்குங்க. இதா பார்த்தா உங்களுக்கு 2 காட் போட்டிருக்காங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2, 3 கம்பளி இருக்குங்க. வேணுனாலும் எக்ஸ்ட்ரா வேணாலும் வாங்கிக்கலாங்க. அப்படியே நீங்க உள்ள போனீங்கன்னா, இங்க ஒரு தனியா ஒரு சின்ன ரூம் இருக்கும். இதிலயும் கூட 4 பேர், 5 பேர் படுத்துக்கலாங்க. உங்களுக்கு வந்து செப்பரேட் ஹால் இருக்குங்க. மேல வந்து துணியில போடுறதுக்கு இது இருக்குங்க. இது ஒரு தனி ஹாலுக்கு, மறுபடியும் இன்னொரு ஹால் இருக்குதுன்னு பாருங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா, இன்னொரு ஹால் இருக்குங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 பேர் படுத்துக்கலாங்க. மேக்ஸிமம் அந்த நம்பர் ஆஃப் ரூம் பார்த்தீங்கன்னா, இந்த 100 ரூம் கூட 50 ரூம் ரொம்ப பெரிய ரூமா இருக்கு. குறைஞ்சது ஒரு 15 பேர் கூட தங்கிக்கலாங்க. நீங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா, தாராளமா 50 ரூமு நீட்டாவும் இருக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்பர் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குங்க. இந்த டீ ஷாப் வந்து அங்கங்க பக்கத்திலேயே இருக்குங்க. உங்க ஃபேன்லாம் நம்ம எல்லா ரூம்லயும் 3 ரூம்லயும் உங்களுக்கு ஃபேன் வச்சிருப்பாங்க. ஃபேன் தேவைப்படாதுங்க. எல்லாமே ரொம்ப கூலிங்கா இருக்குங்க. உங்களுக்கு வந்து மலையே ஹில்ஸ் தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பாத்ரூம் உள்ள போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியன் டாய்லெட் தான் இது வந்து இந்த ரூம்ல இருக்குங்க. நமக்கு எஸ்என்ஜி காட்டேஜ் பொறுத்தவரைக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட் வந்து குடுத்துருக்காங்க. எல்லா ரூமும் எஸ்என்ஜி காட்டேஜ் பொறுத்தவரை எல்லா ரூம்லயும் வாட்டர் ஹீட் குடுத்துருக்காங்க. வாட்டர் ஹீட் பாருங்க புதுசு தான் மாட்டியிருக்காங்க. திருமலை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கூலிங்கா தான் இருக்குங்க. நீங்க வந்து இந்த வாட்டர் ஹீட் இல்லாம வந்து நம்ம குளிக்க முடியாதுங்க. ஒரு பக்டிவ் குடுத்துருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் வந்து வெக்கேட் ஆனோனே, அடுத்து வந்து கிளீனிங் ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வர பக்தருக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணி, இந்த பெட்ஷீட் ஆகட்டும், இந்த பாத்ரூம் ஆகட்டும், எல்லாம் நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. திருமலையில பார்த்தீங்கன்னா, காலைல 5 மணிக்கு வந்து கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம லைன்லேருந்து நம்ம 100 ரூமா இருக்கட்டும், 50 ரூம் வந்து அந்த கம்ப்யூட்டர் அலாட்மெண்ட் மட்டும் தான் நம்ம ரூம் அப்படி எடுத்துக்கலாங்க. அதே மாரி பார்த்தா தனியா 1000 ரூம் வந்து தனி லைன் கியூ இருக்குங்க. நம்ம அத அங்க போய் நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, இந்த விஷ்ணுவாசம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்கும். அங்க வந்து நேரடியா போனோம்னா, உங்களுக்கு வந்து ரூ. 300 ரூம் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏசி ரூம் பார்த்து 800 ரூம் இருக்கு. இந்த 2 ரூம் மட்டும் தான் நம்ம நேரடியா போய் நம்ம ரூம் எடுக்கிற மாரி இருக்குதுங்க. திருப்பதி தேவஸ்தானம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து 1 நாள், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2 நாள். அதாவது 48 மணி நேரம் தான் வந்து நம்ம கீழ் திருப்பதி ஆகட்டும், நம்ம திருமலையில ஆகட்டும், இந்த ரூம் வந்து நமக்கு அதிகபட்ச டைம் குடுக்குது அதுதாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கேஷ் பேமெண்ட் எங்கேயும் வாங்க மாட்டாங்க. எல்லாமே வந்து கார்ட் பேமெண்ட்டோ, இல்ல ஜிபே பேமெண்ட் தான் வாங்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது திருப்பதி போற மாரி இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, அந்த சேவைய பத்தி, அதே மாரி கர்நாடகா ரூம் பத்தியும், அதாவது பிரைவேட் ரூமு, அதாவது எஸ்சி டோக்கன் பத்தி நெறைய வீடியோ போட்டிருக்கோம். வேணுங்க செக் பண்ணி பார்த்துங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.